டாடா கேபிட்டல் ஐபிஓட பிரைஸ் டீடைல் அண்ட் கம்ப்ளீட் ஐபிஓ டீடைல்ஸ் எல்லாமே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம ஐபிஓ டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டாடா குரூப் பார்த்தீங்கன்னா 150 இயர்ஸ் ஆஃப் லெகசியில இந்தியாவோட growthக்கு இந்த பிராண்டோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படிப்பட்ட ஸ்ட்ராங் லெகசில இருந்து டாடா கேபிட்டல் ஐபிஓ வராங்க. ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் என்பிஎஃப்சி ஐபிஓ டாடா கேபிட்டல் ஐபிஓ. ஸோ நீங்க ஒரு லாங் டர்ம் growthக்காக நல்ல கம்பெனி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா டாடா கேபிட்டல் ஐபிஓ ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். டாடா கேபிட்டல் ஐபிஓ அனாலிசிஸ் வீடியோ பார்ட் 1 நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். அதுல இந்த கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது, ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன், இவங்களோட ஃபினான்ஷியல் வைஸ் எப்படி இருக்காங்க, எல்லாமே நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ பார்ட் 1 வீடியோ ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அதோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஐபிஓ டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த ஐபிஓ அக்டோபர் 6th ஓபன் ஆகி 8th வந்து க்ளோஸ் ஆகுது. ஐபிஓட அப்பர் பிரைஸ் பேண்ட் ₹326 பெர் ஷேர்ல இஷ்யூ பண்றாங்க. பட் ஐபிஓ இந்த டாடா கேபிட்டலோட அன்லிஸ்டட் மார்க்கெட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ₹735 பெர் ஷேர்ல இருக்கு. ஸோ இது ஐபிஓ பிரைஸோட கம்பேர் பண்ணும்போது ஐபிஓ பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த அன்லிஸ்டட் ஷேர் பிரைஸை விட அரௌண்ட் 56% விட லோயர் ரேஞ்சில் வந்து இஷ்யூ பண்றாங்க. ஸோ இந்த ஐபிஓ பிரைசிங் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்லியா வந்து இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ஐபிஓட சைஸ் பார்த்தீங்கன்னா 15,500 கோடி, ஒன் ஆஃப் த பிக் சைஸ் ஐபிஓ. ஃப்ரெஷ் இஷ்யூவோ 6,800 கோடி வரை இஷ்யூ பண்றாங்க. ஒய்எஃப்எஸ் மூலமா 8,600 கோடி வரை செல் பண்றாங்க. இந்த ஐபிஓல ரீட்டைலுக்கு 35% வரை ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 6,000 crore வரை ரீட்டைலுக்கு மட்டும் அலோகேட் பண்ணி. ஸோ டாடா குரூப்ல இருந்து 2 இயர்ஸ் பிஃபோர் டாடா டெக்னாலஜி 3,000 கோடி வரை ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரீட்டைல்ல 16.5 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நடந்துச்சு. அதுல லிஸ்டிங் கெயின் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 140% வரை லிஸ்டிங் கெயின், ஸ்ட்ராங் லிஸ்டிங் கெயின் கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாடா குரூப்ல இருந்து இந்த டாடா கேபிட்டல் வராங்க. பட் ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மெகா சைஸ் ஐபிஓ 15,500 கோடி, ரீட்டைலுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 6,000 கோடி. ஸோ டோட்டல் டாடா டெக்னாலஜி ஐபிஓட கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ரீட்டைலுக்கு மட்டுமே டபுள் த மடங்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் லோயர் ரேஞ்சில் தான் சப்ஸ்கிரைப் ஆகும். ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்கும் அலாட்மெண்ட் சான்சஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ். ஸோ நீங்க ரொம்ப நாள் ஐபிஓல அலாட்மெண்ட் கிடைக்கலைன்னா இந்த ஐபிஓல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அலாட்மெண்ட் சான்சஸ் வந்து இருக்கு. டாடா கேபிட்டலோட மார்க்கெட் கேபிட்டல் சைஸ் 1.38 lakh crore வரை இருக்கு. ஃபைனலி டாடா கேபிட்டல் ஐபிஓ அனாலிசிஸோட பார்ட் 1 வீடியோ ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. தென் பார்ட் 2 வீடியோல நான் இந்த ஐபிஓட பிரைஸ் வேல்யூஷன் பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது எப்படி வராங்க அண்ட் இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் growth பிளான்ஸ், ரெவன்யூ ப்ரொஜெக்ஷன் அண்ட் ஃபைனல் வெர்டிக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல கவர் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.